ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, என்னுடைய மாமனாரும் மாமியாரும் வீசா முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதுக்காக ஒரு குட்டி ஷாப்பிங்காக தான் நம்ம வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம அல்கரமா டே டு டே தான். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். திஸ் இஸ் செகண்ட் வீடியோ. இங்கே இப்போ ஒன்றும் இல்லை, 2-3 லிஸ்ட் தான் வச்சுருக்கோம். ஒரு குட்டி ஷாப்பிங் தான். ஏன்னா இந்த கடையில் மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. இன்னும் 2-3 ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது. இங்கே வாங்க வேண்டிய விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே வாங்கிடுவோம். லாஸ்ட் டைம் அந்த ஸ்டவ் ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா, க்ரீன் ஹவுஸில், அந்த ஸ்டவ் இன்னொன்று கூட வாங்கியிருக்கலாம் கம்மி ப்ரைஸில். இப்போ இங்கே டே டு டேயில் கிடைக்கும்னு நினச்சேன், பார்த்தா கிடைக்கவே இல்லை. இங்கே மெயினாக அந்த க்ரீன் ஹவுஸில் நம்ம தேடிட்டு இருந்தோம் இல்லையா, ட்ரில்லிங் மிஷின். ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ட்ரில்லிங் மிஷின் நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். 50 கிராம்ஸ் அது ஃபுல் செட்டோடு சேர்த்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ எல்லாமே ப்ளேஸ் மாற்றிட்டாங்க. இப்போ ட்ரில்லிங் செக்ஷன் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட், எல்லாமே சோலார் லைட். ட்ரில்லிங் செக்ஷன் ஆக்சுவலி இல்லையா, முடிஞ்சிடுச்சோம் பீசஸ் எல்லாமே. நம்ம வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லைட் பார்த்துருக்கீங்களா? இது நான் டிமூவில் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். சார் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லாயிருக்கு ஆனால் க்யூட்டாக. அதுவே வேறு டிசைன்ஸில் பூசணிக்காய், முயல் அப்படின்னு. இந்த டார்ச் லைட்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா வெளிச்சம் வரும் அப்படின்ற மாதிரி. நம்ம எப்படி வேணாலும் அது சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அது வெளிச்சம் கொடுக்கல. பாப்பா பாருங்க, அவள் பாட்டு வந்தா ஸ்ட்ரைட்டாக உள்ளேருந்து ஒரு பொம்மையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டா. அவ்வளோதான், நான் யார்கிட்டையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டா. பாப்பாவுக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்கு போல். ஆக்சுவலி பாப்பாவுக்கு ப்ரெஷ் வாங்கணுன்னு தான் வந்தோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பாப்பா ப்ரெஷ்ஷை மட்டும் வைக்கணும், பாப்பா பொம்மை குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்களையும் வர சைடில் வச்சுருக்காங்க. ஓகே, தைலம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த வீடியோவில் 11 கிராம்ஸ் 20 கிராம்ஸ். ஓகே, 120 ml இங்கே 20 கிராம்ஸ் இருக்குது. கோடாரி தைலம் டோன்ட் ஓவன் போட்டிருக்காங்க. ஆக்ஸ் ஆயில். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது 19 கிராம்ஸ் இருக்குது. ஆனால் கீழே வெறும் 9 கிராம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே கிட்டத்தட்ட 12 பீஸ் வருது. ஓகே, அது பெட்டர் ஆஃபரில். ஸோ நம்ம அந்த தைலம் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தைலம் செக்ஷன் தான். இதோ பாருங்களேன், ஒரு காரு, ஒரு ப்ரெஷ்ஷு, இது 3 ப்ரெஷ்ஷு, ஒரு கேமரா, ஒரு ப்ரெஷ்ஷு, இது பாக்ஸோடு சேர்த்து வருது. ஒரு பொம்மை, ஒரு ப்ரெஷ்ஷு, இது கிளிகிளிப்பு, அது ஒரு ப்ரெஷ்ஷு, இது ஒரு கேரட் டிசைனில் ஒரு ப்ரெஷ்ஷு. எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். இது எல்லாமே ஆஃபர்ஸில் இருக்கிறது தான். நார்மலாக 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸில் தான் இருக்கும். கிளாஸ் ஐட்டம்ஸ். ஓகே, என் ஒய்ஃப் நார்மலாக இங்கே டே டு டே வந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய கம்மி ப்ரைஸில் சூப்பர் ஆஃபர்ஸில் இருக்கும். இந்த கேக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம். நான் இதை ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணலாம் இல்லை, நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இதை செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ளேவர், அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த கேக்கோட ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எதை மிக்ஸ் பண்ணதுனால அந்த கலர் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் சூப்பராக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம், முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோவை. இதுதான் அது பாருங்களேன். அந்த வயலட் கலர் வர வைக்கிறதுக்கு அவன் என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது. ஓகே, இப்போ ரொம்ப பசிச்சதுனால நம்ம ஒரு கேக், ஒரு பன்னு ஒன்று வாங்கிக்கலாம். வெளில போயிட்டு ஆல்ரெடி டீ எடுத்துரும். இது ஆனியன் ஃப்ளேவர். எவன்டா இந்த ஆனியன் ஃப்ளேவர் பப்ஸ் கண்டுபிடிச்சானே தெரியல. ஓகே, ஃபைனலாக இங்கே கீழே இருக்குது. இதெல்லாம் நேச்சர் தான், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு செடி ஒன்று வாங்கி வளர்க்கலாம். ஆக்சுவலி செடி இப்போயே வாங்கி வளர்க்கலாம் தான். என்னென்னா பால்கனி இல்லை, அதுதான் பெரிய மேட்டராக இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணுன்னா நம்ம அந்த சன்லைட் இல்லாதது, அந்த தண்ணியிலே வளர்க்குற மாதிரி, பூச்சிங்க எதுவுமே வராத மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம வாங்கி வளர்க்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று பாப்பாவை வச்சுட்டு அதை மெயின்டைன் வேறு பண்ணணும். அதுவே ஒரு பெரிய வேலை. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை கண்டிப்பாக ஒரு செடி வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணலாம்.
ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். குட்டி குட்டி ஷாப்பிங் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.